students, welcome to online class theme 11th max 3rd chapter trigonometry exercise 3.2 la fourth one. In a circle of diameter 40 cm, full diameter 40 cm கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போ என்ன ரேடியஸ் 20 cm. அப்போ இதுவும் ரேடியஸ் மாதிரி தானே. ஓகே, இது 20 cm. டயாமீட்டர் 40னா அதில் பாதி ரேடியஸு 20 cm. Find the a chord is of length 20 cm. இந்த chord வந்து 20 cm lengthன்றாங்க. ஓகே, so find the length of the minor arc of the chord. இந்த length, இந்த approximately இந்த minor length of the, இதான minor length of the chord, இதோடைய length என்னன்னு find out பண்ண சொல்லியிருக்காங்க. So first என்னன்னா, given diameter of the circle is what? Diameter of the circle equal to 40 cm. The circle equal is 40 cm. Therefore radius equal to, this implies radius equal to, radius r equal to 20 centimeters. Okay, இது 40. Okay, next என்னன்னா, let AB be the chord. Okay, AB equal to 20 cm be a chord of the circle. இதுதான் chord, circle-க்கு இதுதான் chord of the circle. அப்போ OA equal to OB equal to AB எல்லாமே same. Okay, OA equal to OB equal to AB equal to 20 cm. ஏன்னா எல்லாமே 20 இருக்கிறதால OA equal to OB equal to AB equal to 20 cm. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? ட்ரையாங்கிள் AOB is equilateral triangle. ஓகே, is equilateral. இப்போ ஈக்குவலேட்டர்லாம் என்ன? எல்லா ஆங்கிளும் 60 டிகிரி இருக்கும். இது 60, இது 60, இது 60, இது 60. ஓகே, எல்லாமே 60 டிகிரி இருக்கும். அப்போது therefore என்ன? theta equal to triangle AOB equal to 60 டிகிரி. ஓகே, இந்த 60 டிகிரிலேருந்து இந்த ரேடியன்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட் சம் செகண்ட் சம்லலாம் எப்படி போட்டோம்? ரேடியன்ஸாக கன்வெர்ட் பண்ணோம்னா ஈக்குவல் டு ரேடியன்ஸ், ஹவு டு கன்வெர்ட் இன்ட்டு ரேடியன்ஸ்னால் 60 இன்ட்டு π/180. π/180 போடும்போது 6 3s are 18 ஈக்குவல் டு π/3 ரேடியன்ஸ். இப்போ ரேடியன்ஸ் கன்வெர்ட் பண்ணியாச்சு. அப்போ நம்ம என்ன லென்த்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? லென்த் ஆஃப் த minor arc of the chord. அப்போ என்ன பண்ணோம்? Lன்னு வச்சுக்கலாம். let L be the length of the length, let L be the length of the minor arc of the chord AB. minor arc of the chord AB. chord ABக்கு வந்து L தான் லென்த்துன்னு வச்சுக்கிறோம். அப்போ தீட்டா ஈக்குவல் டு, நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், தீட்டா ஈக்குவல் டு L/R. அப்போ தீட்டா என்ன? தீட்டா ஈக்குவல், அப்போ எல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ L equal to R theta. R thetaனா this implies L equal to R into தீட்டா என்ன? R என்ன? R வந்து நம்மளுக்கு 20ன்னு தெரியும். ஓகே, ரேடியஸ் இஸ் 20. தீட்டா வந்து ரேடியன்ஸில் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். 5/20 into π/3. Okay, radius is 20 into π/3. So equal to என்ன? This implies L equal to 20 π/3 centimeters. இது தெரிஞ்சிடுச்சு. அப்போ நம்ம இதை வந்து அப்ராக்சிமேட்டாக எழுதணும். ஈக்குவல் டு 20 into 22/7 divided by 22/7 divided by 3 equal to 20 into 22/7 into 1/3. இதை ரெசிப்ரோகேட் பண்ணும்போது 1/3 ஆகிடும். ஸோ இதை கேன்சல் பண்ணுங்கள். 22 into 2 is எவ்வளோ? 440. 440 divided by 21. இப்போ இதை டிவைட் பண்ணுங்கள். 440 divided by 21. இதை டிவைட் பண்ணிங்கன்னா 21 எத்தனை டைம்ஸ் போகும்? 21 2s are 42. ஸோ 2s are 42. பேலன்ஸ் 2 0. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே 0 போட்டால் இங்கே 0 போட்டு பாயிண்ட் வச்சுக்கோங்க. அகெயின் இன்னொரு 0 போடுறதுக்காக. ஓகே,
பாயிண்ட் வச்சா ஒரு 0 தான் போட முடியும். ஸோ 0 போட்டு பாயிண்ட் வச்சா இன்னொரு 0 போட்டுக்கலாம். ஏன்னா 21 20 ஸ்மால் நம்பராக இருக்குது, இன்னொரு 0 போட்டுக்கிறோம். 21 10s are 210 வரும். ஸோ 21 into 9 189. ஸோ 9s are 189. ஸோ 10ல் 9 போச்சுன்னா 1 பேலன்ஸ் இங்கே 9 இருக்கும். 9ல் 8 போய் 1. ஓகே, அகெயின் இங்கே 0 போட்டுக்கிறோம். 0 போட்டால் என்ன வரும்? 21 5s are 10. 105. 1 5s are 2 5s are 10. ஸோ 5s are 105. ஓகே, ஸோ இது போயிட்டே இருக்கும். ஈக்குவல் டு 20.95 சென்டிமீட்டர். ப்ராக்கெட்டில் வேணால் அப்ராக்சிமேட்லின்னு போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரேடியஸ் ஆர் 20 சென்டிமீட்டர், ரேடியஸ் வந்து ஆர் வந்து 20 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஏபி ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர் வித் த கார்ட் ஆஃப் த சர்க்கிள் இஸ் கிவன் இன் த கொஸ்டின். அப்புறம் இது 20 இது 20ன்றதால இது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். ஸோ ஏஓபி 60 டிகிரி. இதை ரேடியனாக கன்வெர்ட் பண்ணோன்னா π/180 பண்ணுறோம். π/3. ஸோ இந்த மைனர் ஆர் கூடிய லென்த்தை நம்ம அப்ராக்சிமேட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ எல்லுன்னு வச்சுக்கிறோம். ஸோ தீட்டா ஈக்குவல் டு L/R தான் நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ எல் ஈக்குவல் டு ஆர் தீட்டா. ஆர் தீட்டானா எல் ஈக்குவல் டு 20 π/θ இஸ் வாட்? π/3. நீங்கள் ரேடியனாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஈக்குவல் 20 into 22/7 டிவைடட் பை 3. ஸோ இதை ரெசிப்ரோகேட் பண்ணும்போது 1/3 ஆகிடும். ஈக்குவல் டு 440 டிவைடட் பை 21. இது டிவைட் பண்ணிங்கன்னா 20.95 சென்டிமீட்டர் அப்ராக்சிமேட்லி. ஓகே, அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ. ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.